தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்துடன் தாயகம் திரும்பிய கபடி வீராங்கனை பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் வாழ்த்து. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச கடற்கரை கபடி போட்டியில் இந்திய பெண்கள் அணியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற அந்தோணி அம்மாளுக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்தோணி அம்மாளுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் கிராம மக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவருக்கு பலத்த வரவேற்பு கொடுத்தனர். இதுகுறித்து பேசிய அந்தோணி அம்மாள், முதல் முறை தங்கப்பதக்கம் வென்றபோது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் இந்த பதக்கத்தை ஜெயலலிதாவின் சமாதியில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா பார்க்க வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நேற்று ஐயாவை நான் ஏர்போர்ட்ல பார்த்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆனா இன்னைக்கு ஐயா வருவாரு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு அவர் பார்க்க வந்தது. எனக்கு நான் சவுத் ஏசியன் பீச் கபடியில கோல்டு மெடல் வாங்கினேன் வியட்நாம் மேட்ச்ல. அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியல. இந்த இன்டர்நேஷனல் கபடியிலும் வாங்கியிருக்கேன், அம்மாவை பார்க்க முடியல. அதனால 2 மெடலையும் மாநில கபடி கழக தலைவர் திரு சோழியம் ராஜா அவர்களின் அவங்களோட முன்னிலையில திருமதி ஜெயலலிதா அம்மா அவர்களின் நினைவிடத்தில் இந்த 2 மெடலையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதைத் தொடர்ந்து பேசிய வைகோ, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு உரிய பரிசு தொகை வழங்கி வேலைவாய்ப்புகள் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்தியா ஒரே ஒரு விளையாட்டில் தான் தங்க மெடல் பெற்றது, கபடி போட்டி. அந்த பிரதான விளையாட்டு வீராங்கனைகளில் ஒருத்தியாக விளையாடிய அந்தோணி அம்மாளுக்கு தான் 120 நாடுகளின் விளையாட்டு போட்டியில் சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருது கொடுக்கப்பட்டு தங்க மெடல் கொடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தார். உரிய அங்கீகாரத்தை அரசுகள் தரவில்லை. நான் அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த வரவேற்பின் வாயிலாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்தோணி அம்மாளுடைய வெற்றியை பாராட்டுகிற விதத்தில் அழகான இல்லம் இந்த அரசு கட்டித்தர வேண்டும். நினைத்து பார்க்க முடியாத தொகை அவர்களுடைய பெற்றதற்கு பரிசாக தர வேண்டும்.